ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இஷா இவா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன இதுனா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கடலை குருமா வச்சுருந்தேன். இந்த வெள்ளை சுண்டல் இருக்குல்ல, அந்த வெள்ளை சுண்டலும் பொட்டேட்டோவும் போட்டு குருமா. ஸோ அதோட ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நீள வாக்கில் வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படியும் குக்கரில் தான் நான் வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ விசில் விடும்போது அது நல்லா வெந்துடும். ஸோ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வந்து எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலையும் ஏலக்காய் அப்புறம் வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும்ல, பொரிஞ்சு வந்தோன்னா நம்ம வந்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த உள்ளி, அந்த பெரிய வெங்காயத்தை இதுக்கு கூட போட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் நான் ஒரு 3-4 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்ன பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதுக்கு கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உள்ளி வந்து நல்லா வதங்கணும். ஸோ உள்ளி வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா இது வதக்கிக்கணும். இது சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது உப்பு இருக்குல்ல, உப்பு கொஞ்சம் தூவி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டோன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ இப்போ நம்ம உள்ளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நான் ஒரு பச்சை மிளகா வந்து இதில் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து காரம் கூட வேணும் அப்படின்னா நான் வந்து மசாலா ஒன்று ரெடி பண்ணுவேன் இதுக்கு. அந்த மசாலா கூட நீங்கள் ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ எங்களுக்கு வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் வந்து மினிமமாக போதும் காரம் அப்படின்னு சொல்லிட்டு மைல்டாக வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கீரி இதில் போட்டிருக்கிறேன். ஸோ இது மஞ்சப்பொடி, அதுக்கடுத்து லாஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலா கூட மஞ்சப்பொடி போடணும். உருளைக்கிழங்கு நான் வந்து இதுலையே உள்ளி தக்காளி வதக்குறோம்ல, அதுக்கு கூட உருளைக்கிழங்கு வந்து தோலை சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி இதுக்கு கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நான் ஆல்ரெடி நைட்டே வந்து வெள்ளை கொண்டக்கடலை இருக்குல்ல, அதை வந்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் வந்து குக்கரில் வந்து ஒரு 5 விசில் வச்சு விட்டுருக்கிறேன். ஸோ இந்த மசாலா கிண்டுனதுக்கப்புறம் இதுக்கு கூட அந்த உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நம்ம வந்து குக்கரில் போட்டு இன்னும் ஒரு 3 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உள்ளி தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. நான் உள்ளி தக்காளி வதங்கும் போதே சைடில் அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதையும் தோல் சீவி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் தோல் சீவி இதுக்கு கூட நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். உள்ளி தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டோன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும்னுலாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து குக்கரில் விசில் விட்டு வேக வைக்கும்போது அது வந்து வெந்துடும். ஸோ அதனால் லைட்டாக வந்து கிண்டி கொஞ்சம் அப்படியே அந்த சட்டியில் வந்து இந்த தக்காளியும் உள்ளியும் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வேகிறதுக்காக மட்டும் அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு பச்சை மிளகா கீறி போடுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன், 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கு கூட இப்போ நம்ம இந்த மசாலாவை வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து கொண்டக்கடலை ஒரு 5 விசில் வேக வச்சு தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுறோம்ல, ஸோ இதுக்கு கூட நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை குக்கரில் எவ்வளோ அளவு நம்மளுக்கு கறி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றிட்டு அது கொஞ்சம் மீடியமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் போடணும். அப்போ வந்து நான் ஒரு 3 விசில் போட்டேன். ஏன்னா வந்து உள்ளி தக்காளி எல்லாம் நல்லா வேகணும். ஏன்னா நம்ம இங்கே வந்து லைட்டாக தானே வதக்கியிருக்கிறோம். ஸோ அந்த உருளைக்கிழங்குமே வந்து வேகணுங்கள. ஸோ அதுக்காக இந்த 3 விசில் விட்டுருக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு தான் அரைக்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டு என்னதுன்னா ஒரு அரைமுறி வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. அரைமுறி இல்லைன்னா வந்து ஒரு கப் அளவு தேங்காயும் அப்புறம் கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன். ஒரு ஜீரகப்பொடி வந்து 1/4 ஸ்பூனும் பெருஞ்சீரகம் வந்து 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் கசகசா தெரியும்ல, ஸோ அது வந்து ஒரு ஸ்பூன் போடுவாங்க. அப்புறம் வந்து ஒரு 5 பல்லு முந்திரி பருப்பு, ஸோ கேஷ்யூ நட் அதுவும் வந்து ஒரு 5 ஒரு 6 எண்ணம் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கணும்.
ஸோ இப்போ காரம் தேவை உங்களுக்கு, அந்த நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன்ல, இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் இதுக்கு கூட ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ நம்ம வந்து நான் 3 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த இதை வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன்னா, ஸோ அதுக்கு கூட இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு விடுங்க. அப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நல்லா கொதித்து மசாலா எல்லாம் அதுக்கு உள்ளே இறங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை இருக்குல்ல, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொடிசாக நறுக்கி அதுக்கு கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சரியா? அவ்வளோதான், ஃபினிஷ். இது வந்து ஸ்நாக்ஸுக்கு மக்கானா. இது வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றி லைட்டாக இதை வந்து டோஸ்ட் பண்ணுறேன். மக்கானாவை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெப்பரும் இந்த இது சால்ட்டு, ஸோ அதை வந்து லைட்டாக தூவி தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன் நேற்று. இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னா அந்த பொரி அப்புறம் அந்த பாப்கார்ன்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். பிள்ளைங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் அப்படியே இது வந்து அடிக்கடி வாங்க மாட்டோம், எப்போவாது ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு டைம் வாங்கி செஞ்சு கொடுக்குறது. இது வந்து வெள்ளரிக்காய் குழம்புக்கு. வெள்ளரிக்காய் வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்பிறகு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் உள்ளி கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வதக்கிட்டு இந்த வெள்ளரிக்காவும் போட்டுட்டு மசாலா அரைச்சி ஊற்றிக்க வேண்டியது, அவ்வளோதான்.